தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக கூட்டணியில் கழற்றிவிடப்பட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நீண்ட நாட்களாக திமுக கூட்டணியில் இருந்து வந்தது. ஆனால் 1989ஆம் ஆண்டு திமுக கூட்டணியில் கழற்றிவிடப்பட்டது. 1987ஆம் ஆண்டு எம்ஜிஆர் காலமானார். எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அதிமுக பிளவுண்டது, ஆட்சி கலைக்கப்பட்டது. 89ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற்றது. திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 21 தொகுதிகள் வழங்கப்பட்டன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கொடுக்கப்பட்ட அதே 21 தொகுதிகள் அதே எண்ணிக்கையில் தனக்கு தர வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியது. ஆனால் திமுக 8 தொகுதிகளுக்கு மேல் தர முடியாது என்று கூறிவிட்டது. இதனால் அதிருப்தியடைந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி அதிமுக ஜெயலலிதா அணியோடு கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்தது. 3 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. தேர்தலுக்கு பிறகு அதிமுக ஜானகி அணி, ஜெயலலிதா அணி இணைந்தது. அவர்கள் காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி வைத்தார்கள். வேறு வழியில்லாமல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மீண்டும் திமுக கூட்டணியில் இணைந்தது. 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் 21 தொகுதிகள் பெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 15 தொகுதிகளில் வெற்றி பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சரி நிகராக தனக்கும் அதே எண்ணிக்கையில் தொகுதிகள் வழங்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி ஜெயலலிதா அணியில் போட்டியிட்டு 3 தொகுதிகளில் வெற்றி பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது.